Assalamu alaikum. Hello viewers. Welcome back to my channel Asi Views. இந்த வீடியோ வந்து ஒரு travel vlog to ஜபல் ஷம்ஸ். அங்கே போய் நாங்கள் கேம்பெயின் பண்ண வீடியோ தான் அது. மஸ்கட் டு ஜபல் ஷம்ஸ் போகிறதுக்கு 240 கிலோமீட்டர்ஸ் ஆகும். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3.5 மணி நேரம் எடுத்துச்சு ஜபல் ஷம்ஸ் ரீச் ஆகிறதுக்கு. மஸ்கட்லேருந்து எக்ஸ்பிரஸ்வே வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஜபல் ஷம்ஸ் போகிறதுக்கு நிஸ்வா வழியாக தான் போகணும். நிஸ்வா சலாலா எக்ஸிட் எடுத்து போகணும். மேக்ஸிமம் ஆஸ்ஃபால்ட் ரோட்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் ஆஃப் ரோடு இருக்கும். ஒன்ஸ் ஜபல் ஷம்ஸ் ரீச் ஆகணுன்னா நல்ல ஆஸ்ஃபால்ட் ரோடாக தான் இருக்கும். ஜபல் ஷம்ஸில் பீக் வின்டரில் சம்டைம்ஸ் டெம்பரேச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப மைனஸில் போகிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. ஜபல் ஷம்ஸ் என்டர் ஆயாச்சு. என்டர் ஆனதோடைய ஆஸ்ஃபால்ட் ரோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஜபல் ஷம்ஸ் என்டர் ஆகின கொஞ்சம் தூரத்துலேயே நல்ல சீனரிஸ் இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ப்ரேஸ்லெட்ஸ், பேக்ஸ், கீ செயின் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. கேம்பிங், பார்பிக்யூலாம் பண்ணுறதுக்கு ஜபல் ஷம்ஸ் வந்து அருமையான ஸ்பாட். ஸோ ஃபைனலி டென்ட்டு ரெடி பண்ணியாச்சு. காருக்கு பக்கத்துலேயே டென்ட் போட்டுட்டு மற்ற செட்டப்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். லஞ்சுக்கு பீஹாரி கபாபும் மட்டன் பிரியாணியும் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் சிக்கன் கிரில் ஆகிட்டுருக்கு, இன்னொரு சைடு பிரியாணிக்கான ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சு.
ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs வர இருக்குது. என்னோடய சேனல் அசி வியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் இமீடியட்டாக உங்களை வந்து சேரும். Thank you for watching. Meet you in another video.